நீங்க இப்போ விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இப்ப உருவாயிருந்துச்சுன்னா என்ன டிமாண்ட் கண்டிஷனலா நம்ம சப்போர்ட் போவோமா சார், அன்கண்டிஷனல் சப்போர்ட்டா போறது வாய்ப்பு? அதெல்லாம் எங்கள் காங்கிரஸ் கட்சி ஒரு தேசிய கட்சி, தலைமை தான் முடிவெடுக்கும். அதெல்லாம் நாங்கள்லாம் எங்கள் கருத்தை வைக்கலாம், அதுக்கு சுதந்திரம் உண்டு, உரிமை உண்டு. பாஜக மாதிரி கிடையாது, நாங்கள் பேசலாம், உரிமையாக பேசலாம், பிரச்சனையே இல்லை. ஆனால் முடிவெடுப்பது தலைமை தான், காங்கிரஸ் கட்சி தலைமை தான். இருந்தாலும் மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி இவங்க மாதிரி ஆட்கள்லாம் வந்து இன்னமும் சொல்றாங்க சார், ஏற்கனவே அவரு கொடுத்த பெரிய ஆஃபர்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணியாச்சு. இனி இருக்கிறது வந்து ஒரு 5 சீட்ஸ் இருக்கு, அதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம உள்ளாட்சி பிரதிநிதித்துவம் போல கட்டமைப்புகளை வளர்க்கறதுக்கு நம்ம போலாம். இப்பவே போய் டிமாண்ட் பண்ணி மினிஸ்டர் கொடுங்க, அது கொடுங்கன்னு சொல்லும்போது திருப்பமான ஒரு இணக்கமான ஒரு சூழல் இல்லாம போயிடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. சோ அன்கண்டிஷனல் சப்போர்ட் இப்ப கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க எல்லாம் பேசுற மாதிரியான ஒரு தகவல் அப்படின்னு யார் சொல்றாங்க? ஓபனா இப்ப காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய 2ஆம் கட்டது 3ஆம் கட்டது யார் சொல்றாங்க? மாணிக் சொல்றாரா? மாணிக் சொல்லல, மாணிக் சொல்ல, ஜோதியும் சொல்லல. 2ஆவது கட்டத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்றாங்க இன்னும் கட்சி வளரும், நம்ம ஒரு ஸ்டெப் விட்டோம், நீ ஏன் விடணும், அடுத்த ஸ்டெப் ஏன் நம்ம விட்டுறணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு அவங்க கிட்ட. நீங்க அவங்களுக்கு என்ன சொல்றீங்க, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அது பாருங்க, யாரு கட்சியை வளர்க்கறதுக்கு, கட்சியை பலப்படுத்துவதற்கு யார் எந்த ஐடியா கொடுத்தாலும் அதை வரவேற்க வேண்டும். அதை வந்து தீவிரமாக அது மேலே கவனம் செலுத்தி கேட்டு ஆராய்ச்சி செய்ய வேண்டும். கடைசியில் இது என்ன, மந்திரி சபையில் இருக்கிற முதல்ல ஃபஸ்ட்டு ஆதரவு கொடுப்போமா இல்லையா, கொடுத்தா கண்டிஷ்னலாக அன்கண்டிஷ்னலாக, கண்டிஷ்னல்னால் மந்திரி சபை உண்டா இல்லையா, மந்திரி சபை உண்டுனா எவ்வளோ மந்திரிகள், இதெல்லாம் தலைமை தான் முடிவெடுக்கும். ராகுல் கூட நேத்திக்கு வந்து விஜய் வின் பண்ண உடனே வந்து வாழ்த்து சொன்னதாகவும், தொடர்ந்து வந்து விஜயும் அவர்கிட்ட எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டதாகவும் எல்லாம் சொல்லப்படுது சார். இந்த டிஸ்கஷன் கேள்விப்பட்டீங்களா? என்ன டிஸ்கஷன் அவங்களுக்கு தகவல்? அது கேள்விப்பட்டேன், ஏன்னா நானும் இருந்தேன் அந்த டிஸ்கஷனில். ஸோ அவர் வந்து திரு விஜய் அவர்களை பாராட்டு தெரிவித்தார் ஃபோன் கால் மூலமாக. அப்போ விஜய் சப்போர்ட் கேட்டதா சொல்லப்படுது உண்மையா? ஆமாம், திரு விஜய் அவர்கள் சப்போர்ட்டும் கேட்டார். என்ன மாதிரி சொன்னார்? நான் பழைய மாதிரியே வந்து நான் உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கோட உங்களை திரும்ப கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரியான இதை கேட்டாங்களா? இப்படி பேசினாங்க. வந்து வெற்றிக்காக பாராட்டினார், அவர் வந்து உங்கள் சப்போர்ட்டு தேவை அப்படின்னார், அவ்வளோதான். உடனே ஓகேன்னு சொன்னாங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேற ஒன்றும் இல்லை, அவ்வளவுதான், இவ்வளவுதான். சரி சார், வாட் நெக்ஸ்ட்? என்ன நடக்குது சார்? 108 நீங்க ஒரு 5 பேர் சேர்ந்தாலும் மெஜாரிட்டி வராது. இனி அடுத்த கட்டம் யார் வரணும் அப்படின்ற மாதிரி ஐடியாஸ் நீங்க வந்து ஒரு சீனியர் பொலிட்டிக்கல் பார்ட்டின்ற பேஸ் பண்ணி விஜய்க்கு எது ஐடியாஸ் இருக்குது? வேற ஏதாவது சொல்றதுக்கு ஏதாவது? விஜய்க்கு நான் காங்கிரஸ்காரன், நான் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவன். இஃப் யூ கோ அண்ட் சப்போர்ட், இப்போ வந்து உங்களுடைய பாஜக எதிர்ப்பு, அவரும் வந்து தமிழ்நாடுடைய வளர்ச்சி, நீங்களும் வந்து காமராஜர் ஆராய்ச்சி கொண்டு வரணும், நீங்களும் போராடுறீங்க, அவரும் அதே காமராஜர் ஒரு கொள்கை தலைவராக வச்சுதான் இங்க வந்து களத்துக்கு வந்திருக்காரு. இப்படி இருக்கும்போது இப்போ நீங்க சப்போர்ட் 5 people நீங்க போய் சப்போர்ட் பண்ணீங்கன்னா அடுத்து வந்து அது நீங்க சொல்றது அவர் கேட்டுதானே ஆகணும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அதுதான் நான் சொல்றேன்ல, அந்த மாதிரிலாம் நான் பார்க்கவே இல்லை. இது வந்து மக்களின் தீர்ப்பு, மக்களின் ஆதரவு திரு விஜய் அவர்களுக்கு, அதை மதிக்க வேண்டும். நாங்கள் யார் போய் திணிக்கிறது 5 சீட்டை வச்சுன்னு? ஸோ அந்த மாதிரிலாம் செஞ்சால் அது மக்களுக்கு செய்கிற துரோகம். அதனால் ஆகையால் காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு 140 வருஷ கட்சி, எங்களுக்கு ஜனநாயக தர்மம் எங்களுக்கு தெரியும், கூட்டணி தர்மம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆகையால் மக்கள் என் தீர்ப்பை மதித்து மக்களை எதுக்காக ஓட்டு போட்டிருக்காங்களோ அந்த அடிப்படையில் தான் நாங்களும் செயல்படுவோம். இந்த மாதிரி இந்த ஆட்சி தான் திணிக்கணும், அந்த ஆட்சி தான் திணிக்கணும், பின் கதவு மூலமாக வந்து இதெல்லாம் செய்வோம், அதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம். அது காங்கிரஸ் கட்சி கிடையாது. காங்கிரஸ் கட்சிக்கு எது நலனோ எது இது தேர்தலுக்கு முன்னாடியே நாங்கள்லாம் அதை தான் சொன்னோம். நாங்கள் இன்னும் சொல்கிறது, ஒரு வேளை கூட்டணி அமைத்திருந்தால் 2/3 மெஜாரிட்டி வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் தேர்தலுக்கு அப்புறமும் எங்களோட கருத்து எதுவும் மாறவில்லை. ஆனால் முடிவு தலைமை தான் எடுக்கும்.